கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லைன்னா ஆங்கிலத்தில் வந்து பாம் ஜாங்கிரின்னுவாங்க. இன்னும் தமிழில் வந்து பனை வெல்லம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. எனிஹவ் நான் கருப்பட்டின்னு தான் சொல்லுவேன். இந்த கருப்பட்டி ஸோ ஒயிட் சுகருக்கு மாற்றா எந்த அளவுக்கு பயன் தருது, ஏன் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒயிட் சுகர் வந்து ஒரு ரிஃபைன் பண்ணப்பட்ட சுகர் கேன்ல எடுக்கிற ஒரு ரிஃபைன் பண்ணப்பட்ட அந்த சுகர், அது வந்து 99% வந்து அதில் சுகர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ஒயிட் சுகரை பொறுத்த மட்டும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அது என்னன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 70 வரைக்கும் போகுது. நம்ம பனை வெல்லத்தை பார்த்தீங்கன்னா 35லேருந்து ஒரு 50 அந்த பார்டர்லேயே வந்துருது. ஸோ அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லும்போது அதில் இருக்கிற சர்க்கரை அளவு எவ்வளவு வேகமாக ரத்தத்தில் கலந்து, இப்போ நார்மலாக 150 இருக்க வேண்டியது ஒரு 140 இருக்க வேண்டியது சடனாக 200ல கொண்டு போய் விடும் இல்லையா சுகரோட அளவு. அந்த அளவை எவ்வளவு ஸ்பீடா கொண்டு வருது அப்படின்றத இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து நமக்கு டினோட் பண்ணும். ஒவ்வொரு உணவுக்குமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. வேகமா சர்க்கரையோட அளவு ரத்தத்துல கூடும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகும், உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுத்தும், இந்த மாதிரி பல விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால ஸ்லோவா சுகர் ஏறதா ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு அதீத ஆர்வம் இருக்கும், எப்படியாவது எனக்கு சுகர் சாப்பிடணும், நான் சேஃபான முறையில் சாப்பிடணும் அப்படின்றதுக்கு நினைக்கும் போது ஸோ இது வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மாற்று அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு அடிக்கடி வந்து எடுக்கும்போது ஏன் ஒயிட் சுகரை நீங்க எடுப்பீங்க தானே, என்னதான் இருந்தாலும் எப்பாவது அடிக்கடி எடுப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக ஏன் பனை வெல்லம் மாற்று அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். அதுல எந்த விதமான ஊட்டச்சத்துக்களுமே உங்களுக்கு கிடையாது இந்த ரிஃபைன் பண்ணப்பட்டதுல. இந்த ரிஃபைன்ன்ற ப்ராசஸ் பண்ணாலே இருக்கிறதே இல்லாத ஆக்குறது தான் இந்த ரிஃபைன்ன்றதே. அப்படி ஆக்கப்பட்டது தான் இந்த மைதா, பாமாயில் இதெல்லாம் ரிஃபைன் பண்ணியே கெடுத்து விட்டுறாங்க. ஸோ இரும்பு சத்து அதிகமா இருக்குங்க. ஸோ உடல் ரத்த சோகை இந்த மாதிரி பெண்களுக்கு அடிக்கடி தாக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கால்சியம் சத்து இருக்கு. ஸோ இது வந்து எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ மெக்னீஷியம் இருக்கு. ஸோ மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் டைம்ல வர கிராம்ப், மன அழுத்தத்துக்கெல்லாம் நல்லது. ஸோ பொட்டாசியம் இருக்கு. ஸோ அது ஹார்ட் ரேட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பிபி ரெகுலேட் பண்ணுறதுக்கும் உதவி செய்யும். ஸோ பாஸ்பரஸ் இருக்கு. மெட்டபாலிசம், செல்லுலர் ரிப்பேருக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. செப்பானின்ஸ், டானின்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், போலிஃபினோல்ஸ் கேன்சரை எதிர்த்து போராடுறதுக்கும் அதிகப்படியான ஆக்சிடேஷன்ஸ் ஃபார்ம் ஆகாம நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யுது. இன்னும் ஜீரணம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பண்டைய காலத்துல வந்து சளி இருமல் எல்லாம் இருந்ததுன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸும் குறையிறதுக்கு வந்து சுக்கு, நல்ல மிளகு கூட கருப்பட்டி சேர்த்து வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் சுகருக்கு வந்து ஏன் மாட்டுன்னு கேட்டா அவர்கிட்ட இருக்கிறது வெறும் சுகர் சுகர் சுகர், இந்த மாதிரி எந்த சத்துமே கிடையாது. ஸோ இதை நம்ம இந்த கருப்பட்டியை பொடியா வச்சு நீங்க எப்பாவது அடிக்கடி யூஸ் பண்ணீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இருந்தா கூட உங்களுக்கு மிதமான அளவுல, இது ரொம்ப சர்க்கரையை குறைக்கும் கூட்டாதுன்னெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு மிதமான அளவுல நீங்க அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ பெட்டர் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ எதுனாலும் செக் பண்ணி ஒரிஜினல் கருப்பட்டியை வாங்கினா இன்னும் ஆரோக்கியமானது. சர்க்கரை எதுவும் மிக்ஸ் பண்ணாம பனை வெல்லத்துல எடுக்கிறதுனா ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ கிராமப்புறங்கள்ல அதிகமா கிடைக்கும். ஸோ இந்த சிட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து போய் சேராது. என்ன மாதிரி சிட்டியும் இல்லாம கிராமம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ரெண்டும் கட்ட நிலையில கிடைக்கும். ஸோ எதனாலும் செக் பண்ணி நல்ல பனை வெல்லத்தை சாப்பிட வேண்டியது நம்மளோட கடமை. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு போவே இல்லைங்க. இவ்வளவு ஆரோக்கியம் இருக்கிற இந்த கருப்பட்டியை நம்ம தள்ளி வச்சுட்டு ஒரு சத்துமே இல்லாம இருக்கிற அந்த ஒயிட் சுகரை எல்லாரோட வீட்லயும் டின்ல அடைச்சு வச்சிருக்கிறோம். எப்படிங்க இது மட்டும் சாத்தியமாயிடுச்சு? புரியவே இல்லை.